வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 9. இன்றைய சிந்தனை துன்பம் இல்லாத நிலை என்பதை சிந்திப்ப உள்ளோம். ஆறாவது அறிவு முழுமை பெறுகிறது என்றால் விரிந்து விரிந்து பரம்பொருளோடு இணைந்து இதற்கு மேலே விரிய முடியாது அளவுக்கு அந்த முழு முதற் பொருள் இணைந்து விட்ட பிறகு இனி எங்கே விரியும்? அதற்கு மேல் விரிவே இல்லை. அந்த வகையில் இந்த மனம் அசையா பொருள்களோடு அறிந்து அதோடு நிலைத்து விட்டால் அங்குதான் மனம் என்பது நிலைக்க முடியும். மற்ற பொருட்கள் எல்லாம் அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை உடையவை, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவை. அதோடு மனம் அசைந்து கொண்டு மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதிக வேகமாக அசைந்து கொண்டு இருக்கின்ற பொருளோடு மனதை வைக்கின்ற வரைக்கும் மனம் அந்த அளவுக்கு ஆடிக்கொண்டு அசைத்து கொண்டு தான் இருக்கும். உடலில் உயிர் இருக்கும் வரையில் இந்த உடலை பாதுகாக்க, வாழ்க்கையை நடத்திட அசையும் பொருட்களோடு தொடர்பு கொள்வது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் அசைந்து கொண்டே ஆடிக்கொண்டே இருக்கின்ற நிலையில் இருக்கின்றதை விட நிலைத்து இருப்பது அவசியம்தான். ஆகவேதான் மனிதனுக்கு நிலைத்த பொருளாகிய கடவுளையும் தெய்வமும் வழிபடுவது, வணங்குவது, அதை உணர்ந்து கொள்வது, அதோடு லயமாகி இருப்பது என்பது அவசியமாயிற்று. மனிதனின் அறிவுக்கு எட்டிய நிலையில் அந்த பூரண பொருள் வந்துவிட்டதால் அப்பொழுதுதான் அடிக்கடி உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 அருகுணங்களும் மாறாதிருக்கக்கூடிய ஒரு நிலைத்த பேறு உண்டாகும். இறைவன் நானாக இருக்கின்றான் என்ற ஒரு நிலையை உணர்ந்துவிட்டால் மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பல சிக்கல்களையும் பல துன்பங்களையும் இந்த 6 பெரும் குணங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த குணங்களை எல்லாம் நீ மாற்றி கடந்து செல்கின்ற பொழுது துன்பம் இல்லாத நிலையை மனிதன் வாழ்வில் அடைய முடியும் என்பது ஒரு உறுதியான உண்மையாக்கப்பட்ட ஒரு நிலைகளாகும். சோதனைகள் பல கடக்கின்ற பொழுதுதான் அது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். கருங்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாறை உளியால் செதுக்க அந்த வலியை தாங்க அந்த கரும்பாறையில் இருந்து ஒரு அழகிய சிலை பிறக்கின்றது. அதுபோல் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதிக நிலைகளில் நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும் வெற்றியின் படிகளாக ஏற்றுக்கொண்டு துன்பமில்லாமல் நிலைத்த பரம்பொருளோடு நாம் இணைந்து மிகப்பெரிய உண்மையை உணர்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.